வேதங்கள் பூஜித்து அடைக்கப்பட்ட கதவு. யார் திறக்க முடியும்? அதே வேதங்களுக்கு சமமானதாக திறக்க முடியும். எனவே வடமொழிய வேதங்கள் பூஜித்தக்காரர் தமிழ் வேத செய்கிற அடியார் ஒருவருக்கு திறக்க முடியும். அப்ப ரெண்டு சமம் தெரியப்பட்டல. அது வேற, அது வசதி, இது வசதி கிடையாது. இந்த இடத்துல கவனிக்கணும். தமிழ் வேதமும் வடமொழி வேதமும் சமந்தான். அந்த வேதங்கள் பூஜித்த கதவை இந்த வேத புருஷர்கள் திறக்கிறார்கள். வேதங்கள் பூஜித்த கதவை வேதங்கள் தான் திறக்க முடியும். எங்க வீட்டு வாசலுக்கு ஒரு பூட்டு இருக்கு. அந்த பூட்டை நாங்க ஊருக்கு போனா கூட்டிட்டு போயிடணும். அந்த சாவிய தொலைச்சிட்டோம். வேற சாவியை வச்சு அந்த பூட்டை திறக்க முடியும். எந்த சாவியால பூட்டணுமோ அந்த சாவியால திறக்கணும். கடவாங்கிறவங்க அது வேற நோக்கமா. நம்ம ஒழுங்கா இருக்கிறவங்க அந்த சாவியை வச்சு திறக்க முடியும். அதே போல வேதங்கள் பூஜித்து அடைச்ச கதவை வேதங்கள் பாடுகின்ற அருளாக தான் திறக்க முடியும். இதுவரைக்கும் யாரும் செய்யல. இது இரண்டு பேர் மக்கள் சன்னிதியில் நிற்கிறார்கள். அற்புதமா தேவாரம் பாடுறாங்க. திறக்க அடைக்க போகுது. அடியார்கள் தான் சந்தோஷம். இப்பொழுது மீண்டும் திருமறைக்காடு அந்த நேர் வாயிலாக போன வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே சுவாமி என்ன பண்றார்? திறக்க படித்தேன் சுவாமி, தயவு செய்து நீங்கள் அடைக்க பாடுங்க. திருநாவுக்கர சுவாமிகள் திருஞான சம்பந்த பெருமானை பார்த்து புறம்பு வந்து அணைந்த போது புகழி காவலரை நோக்கி நிறம் கிளர் மணி சுடர் நிறங்கிளர் மணி கபாடம் நீக்கமும் அடைப்பு நீக்க திறந்தவாறு அடைக்க பாடி அருளும் நீர் என்றார். தீய மரம்புரி அமரர் செய்த வஞ்சனை கடக்க வல்லார். அமரர்கள் செய்த வஞ்சனை கடந்த திருநாவுக்கர சுவாமிகள் ஞானசம்பந்தப்பட்டிய பாதர் மலர்கள் வணங்கி நாங்கள் இதை அடைக்க பாடுங்கள். உடனே திருஞானசம்பந்த சுவாமிகள் பாட ஆரம்பிச்சார். பாட ஆரம்பிச்சோன்ன முதல் திருப்பாடல்லையே கதவு அடைச்சிருச்சு. முதல் திருப்பாடல்லையே சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டு உரைமைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உன் கதவும் திரு காப்பு கொள்ளும் கருத்தானே. முதல் திருப்பாடல். சதுரம் நாலு பக்கம். சதுரம் சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். இந்த அழகான ஸ்தலத்துல 4 வேதங்களும் வேத புருஷர்களும் வழிபட்டேனும். இங்கே அழகாக மதுரம்பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க என்று அருள் கடவும் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. மீண்டும் திருக்காப்பு கொள்றதுக்கு அந்த கருத்தை நீ முடிக்க வேண்டும் என்று சுவாமி முதல் திருப்பாடல் பாடின சடார் கதவடைச்சிருச்சு. அந்நியார் பெருமக்கள் ஆராய கோஷம் முடிகிறார்கள். திருநாவுக்கர சுவாமிகள் அப்படியே மனசு கொஞ்சம் வருது. நாம் 10வது பாடல்ல கதவு திறந்தது. திரு ஞானசம்பந்தமூர்த்திகள் முதல் பாடலையே கதவு அடைத்தது. எனவே நாம் சிவபெருமான் திருவுலத்துக்கு மாறாக செயல்பட்டிருக்கிறோம். முக்கியமான திருமலை காட்டிலே அவருக்கு நல்ல காசு, இவருக்கு வாசி உள்ள காசு. அதுக்கு அடுத்த இருக்கு பாருங்க. அவர் 10வது பாடல் வரைக்கும் காத்திருந்தா முதல் பாடல். அப்படிதான் திருநாவுக்கர சுவாமி திருவுள்ளம். ஐயோ, சிவபெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக நாம் செயல்பட்டு விட்டோம். இந்த மாதிரி கதவை திறப்பதற்கு நாம் செய்த முயற்சி தவறுடைத்து. அதனாலதான் சாமி 10வது பாடலை தாமதப்படுத்தினார். அடைத்திருப்பதுதான் நீதி என்று சொல்லி அவர் முதல் பாடலுக்கு அடைச்சிட்டார். ஆகவே நம்ம இது தவறு இருக்கிறது. இந்த திறக்கின்ற முயற்சி நாம் இறங்கிருக்க கூடாது. வேதங்கள் பூஜித்து அப்படி இருக்கு. நமக்கு என்ன காரணம்? ஆனாலும் திரு ஞானசம்பந்த சுவாமியுடைய ஆணையான செய்தோம். மனசுல மறுத்து நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல அது பொறாமைன்னு வரல.
பண்ணாரு சாமி, இவருக்கு ஒரே வாட்டை அடிச்சாரு, இவர் என்ன சாமி, இனிமே நான் விழாப்பணியம் செய்ய மாட்டேன், இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், நம்மளாம் வீரா அடைத்து கிடக்கிற அந்த கதவுகளை திறக்க முற்பட்டது அடியேன் மீது வந்த தவறுடைய மனசுல. அன்று இரவெல்லாம் சுவாமிகள் தூங்கவே. திருமணத்துல திருநாவுக்கர சுவாமிகள் திருமணத்துல இரவு துயிலவே இல்லை. அவருக்கு மனசு கவலையா. அந்த சமயத்துல என்ன நடக்குன்னு அந்த இரவு நேரத்துல ஒரு அதிசயம் நடக்கிறது. சுவாமிகள் மன வருத்தத்தோடு துயில் கொண்டிருக்கிற போது சுவாமி காட்சி கொடுக்கிறார். வரும் சாமி கொடுக்கிறார். திருநாவுக்கர சுவாமியில பரமேஸ்வரன் கனவுல காட்சி கொடுத்து வாரும்னு அழைக்கிறார். இவர் ஒண்ணுமே பேசுறார். கூப்பிட்ட உடனே திருமணத்திலிருந்து யாருமே சொல்லல. ராத்திரி 2 மணி சுவாமி அந்த காட்சி போயிட்டே இருக்கு. பின்னால போற வாரம் பின்னால போயிட்டு அதற்குள்ள ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்தில் செய்தி திருநாவுக்கர சுவாமி காணும். எங்கேயோ போறார். என்ன கேள்வி கேட்டோம்னா திருஞானசம்பந்த சுவாமியும் மாட்டான்னு எந்திரிச்சு பின்னால போயாரு. முத்துமரத்தில் ஏறல. நம்ம கார் அவனை ஸ்டார்ட் பண்ணு பின்னால ஓடுற பின்னால. அங்கே சுவாமி காட்சி முதல்ல, பின்னால திருநாவுக்கர சுவாமிகள், அதற்கு பின்னால் திருஞானசம்பந்தர். திருவாயூர் நட்சத்திரம் பக்கத்தில் சப்தமடைந்த சனங்கள் அது ஒன்று. முசுந்த சக்கரவர்த்தி யாராஜமூர்த்தி பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். அது ஏழு. அந்த திருவாரூர் கஷேத்திரத்திற்கு சுவாமிகள் வந்து சேர்ற பின்னாலே நம்முடைய பெருமான் வந்தார். திருஞானசம்பந்தர் அவர் வந்த உடனே சுவாமி டக்குன்னு காட்சி மறைஞ்சிச்சு. உடனே பாடுறார். என்னப்பா உரைக்க பாடிய எனினும் அந்த கதவு திறக்கிறதுக்காக ரொம்ப வலிமையோட பாடின. என்ன காட்டணும், எளிதா திறக்க மூட பாடினாரே. அந்த பக்கத்தில் நிற்கிறார் திருஞானசம்பந்தர். எவரத்தை சொல்ற முன்னின்றா அப்படிங்கிற முன்னா நிற்கிறார். காட்சி அவருக்காக காட்டுகிறார். மறைச்சிட்டேப்பா. உடனே காட்சி மீண்டும் சாமி காட்சி கொடுக்கிறார். சுபான காட்சி. அந்த காட்சிய திருஞானசம்பந்த சுவாமிகள் திருக்கண்களுக்கு முதல்ல படுது. உடனே பக்கத்தில் இருக்க திருநாவுக்கர சுவாமிகளை பார்த்து அதோ பாருங்க. இந்த காட்சிக்காக எங்கிருந்தாரோ நாவின் வேந்தர் ஞானசம்பந்த சுவாமிகள் திருக்கரத்தினால காட்டிய உடனே பார்க்கிறார். அப்பொழுதுதான் சுவாமி திருவுள்ளத்துல அமைதி திரும்புகிறது. யாரால இப்ப காட்சி கிடைக்கிறது? திரு ஞானசம்பந்த பெருமான் காட்ட இவர் காண்கிறார். ஆகவே இந்த கதவு திறப்பதற்கு நாம முயற்சி பண்ணல. திரு ஞானசம்பந்த சுவாமி ஆணையிட்டால் திறந்தோம். நம்ம வேற பணி இல்லை. எனவே அவராலேயே அந்த பணி இல்லை என்பதை நிரூபிக்கிற சிவருமான் அவர் திருவாயூருக்கு வரமுறை அழைச்சி பின்னால ஞானசம்பந்த பெருமானை வரவழைச்சி அந்த இடத்துல காட்சி இவர் மூலமா அவருக்கு அந்த காட்சி கிடைக்குமாறு செய்து திருஞானசம்பந்த அருளாளினாய் 2மே நடந்தது. கவலை கொள்வதற்கு இடமே இல்லை என்று பரமேஸ்வரன் ஒரு அற்புத நாடகத்தை ஆடிய இடம் திருவாரூர். இன்றைக்கும் சுவாமி மறைந்த காட்சின்னு ஒரு சன்னதி இருக்கு. உள்ள சிவலிங்க பெருமான் இருப்பார். இருட்டார், பார்க்க முடியாது. மறைந்த காட்சி. திருவாரூர் தோன்றிய காட்சி பக்கத்துல இன்னொரு சிவலிங்க பெருமான் திருவாரூர்ல. திருவாமூர் வேற, திருவாயூர் வேற. அப்பர் பெருமான் அவதாரம் செய்து திருவாமூர். திருநாவலூர் பக்கத்தில் நம்ம போயிருக்கோம், டூர் போயிருக்கோம். திருவாமூர், இது திருவாயூர். வித்தியாசம் இன்னைக்கு ஒரு நாள் தெரிஞ்சா போனோம், அதுக்கப்புறம் மறந்துடலாம். ஆக திருவாமூர் திருவாயூர் இன்னைக்கு வேறுபாடு. ஆக திருவாயூர்ல இந்த அற்புதமான அருள் நிகழ்ச்சி நாடகம் நடக்கிறது. அருளாளத்தை நடத்தி காட்டார் சிவருமான். 2 பெருமக்களுக்கு வேறுபாடே பார்க்கக்கூடாது. இதான் நம்முடைய சைவ கொள்கை. இன்னும் சொல்லப்படா 4 பெருமக்களும் ஒரே தரஸ்தான். சில பேருக்கு திருவாசகம் ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு அன்பர் சொல்ற சிவபூஜை ஏற்றிருக்கார், நிர்வாண தீட்சை ஏற்றிருக்கார், சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை, 3வது தீட்சை ஏற்றிருக்கார்.
சொல்றாரு, திருவாசகம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேவாரத்துல என் மனம் லயிக்க மாட்டேங்கிற. நிர்வாண தீட்சை பற்றி பேசினா வழங்குவாங்க. அல்வாவில அந்த பக்கம் இனிக்கு இந்த பக்கம் கசசுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அல்வாவில எல்லாம் இனிக்குதான். அவருக்கு திருவாசகம் இனிக்குதான், தேவாரம் புரியலையும். இப்படிப்பட்ட கூட்டம் நிறைய இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதனால தேவாரம் திருவாசகம் எல்லாமே ஒரே தரசு வச்சு பார்க்கணும். அது ஏற்றம், இது தாழ்வு, இந்த பட்டிமன்றம் தயவு செய்து கூடாது. நம்முடைய உள்ளத்துல பக்குவம் நல்லா இருந்தா தேவாரம் எந்த இனிமையை உருவாக்குறதோ அதே இனிமையை திருவாசகம் நம்மால் உருவாக்கும். நிச்சயமா நால்வர் பெருமக்களுடைய அற்புத காட்சி நம்முடைய உள்ளத்துல நிறையும். சிவபெருமான் திருவருளால நம்முடைய மனதுல வேறுபாடு வராமல் இருக்க சுவாமி நம்மளை காப்பாற்றணும். அவர் மேலானவர் கீழானவர் இந்த பேச்சம் கூட. எனக்கு திருநாவுக்கரசு சுவாமி தேவரை ரொம்ப பிடிக்கும். சில குரூப்பு எனக்கு திருநாவுக்கரசு சுவாமி தேவரை தான் ரொம்ப பிடிக்கும். அவரை உருக்கமா பாடுது, கொழுப்பு பாரு. திருஞான சொன்ன உருக்கமா பாடலையா? புலனைந்தும் குடிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருசைவான் அமரும் கோயில். திருவிழாட்டில் பாடுற இது என்ன ஒருக்கத்து குறைவு? ஆகவே நால்வர் பெருமக்களையும் நம்மளால ஒரே தராசுல வச்சு பார்க்கணும். நம்முடைய கெட்ட காலம் ஊழ்வினை கேடு இருந்தாத்தான் அவர் பெரியவர் இவர் சிறியவர் இந்த உணர்வு நமக்கு குறைவு. அவர் என்ன ஜாதி? அவங்க மூணு பிராமணர்கள். நம்ம பிராமணர் இல்லாதவர் சூத்திரர் திருநாவுக்கரசு சுவாமி. அவர் குருபூஜை மட்டும் நடத்துப்பான். பிராமணர்கள் குருபூஜை நமக்கு வேண்டாம். இது ஒரு விசித்திரமான இப்படி கொண்டாடி தமிழ்நாட்டில் திருஞான சம்பந்தம் தேவாரத்தை படிக்க மாட்டாங்க. திருநாவுக்கரசு சுவாமி தேவார காலத்தில் ஏன்னா அவர் பிராமணர் அல்லாதவர். ஒருவேளை திருநாவுக்கரசு சுவாமி பிராமணா இருந்தாருன்னா இந்த தேவாரம் படிக்க மாட்டாங்க. போற போக்கு. அதனால நான் சிவபெருமான் வேண்டுதான், பரமேஸ்வரா நால்வர் பெருமக்களையும் ஒரே நிலையில வச்சு பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு மன கோளாறுல குற்றமுள்ள மனசுனால அது பெருசு, இது சிறுசு. மூவர் பெருமக்கள் தேவாரமும் மணிவாச பெருமானின் திருவாசகமும் நமக்கு ஒரே விதமான சமமான கண்டு ஏற்றத்தாழ்வு கூடாது என்பதை சொல்லவார். எனவே திருமலை காட்டிலே வைத்து இந்த செய்தியை சேக்கரார் பெருமான் இனிமையாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இப்படி திருவாயூர்ல நடைபெற்ற இந்த அற்புத செய்தியின் பின்னர் இருவரும் அங்கிருந்து மீண்டும் திருமலைக்காடு திரும்புகிறார்கள். இது எப்ப நடக்குது? பகலே ராத்திரியா? இரவு நடந்த பின் இரவு. மனசு சந்தோஷம் இல்லாம வருத்தத்தோடு இந்த திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு சுவாமி மருந்து கொடுக்கிறவன். மருந்து கொடுக்கிறதுக்காக திருவாயூர் உள்ள அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் முன்னால டாக்டர் திருஞான சம்பந்த சுவாமிகள் அந்த டாக்டர் முன்னாடி நிறுத்தி அங்கே அழகாக காட்சி கொடுத்து பாருன்னு காட்ட சொல்லி சந்தோஷமா ரெண்டு பேரும் திரும்புறாரு. நம்மளா மோட்டமும் திரும்பிடுவோம். 10 பாட்டு படிட்டு ஒரு பாட்டு பண்ண அது என்ன பேச்சு? நம்ம ஒரு சின்ன விஷயத்திலையும் நம்ம பொறுக்க மாட்டோம். குறையிடம் கிடையாது. அப்புறம் அந்த பெருமக்கள் இருவரும் சந்தோஷமா பண்பையில் பதிகம் பாடி பரவி அங்கு இருந்தார் என்று. யாரெல்லாம்? சண்பை நானுடைய பிள்ளை தமிழ் மொழி தலைவரோடு சண்பையாகி சீர்காழியிலே அவதாரம் செய்த பிள்ளையாரும் தமிழ் மொழி தலைவராகிய திருநாவுக்கரசு சுவாமிகளும் அன்போட மகிழ்ச்சியோடு அங்கிருந்தார்கள். செய்தி பத்தினா இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். சில பேர் நம்மளெல்லாம் குறைப்பு இருக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. அது இந்த வர செய்யுது. எனவே இந்த வகையிலே இவர்கள் எல்லாம் தன்னுடைய அருள் பணிகளை திருமலை காட்டில் செய்து வருகிற சமயத்துல நம்ம எல்லாம் சேக்கரார் பெருமான் பாண்டி நாட்டுக்கு அழைச்சிட்டு போறார். இப்ப நாம
இருக்கிற சோழ நாடு. 2 பெருமக்கள் இருக்கிற சோழ நாட்டு அடியார் பெருமக்களை தூரத்துல பார்த்து நம்ம பக்தர் கொண்டே பார்க்கும். அந்த காலத்துல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எங்க நாட்டில் பிறந்திருக்கோம் யாரு இருந்தா எங்கேயாவது கடலுக்குள்ள சுறாமீனா நம்ம இருந்திருக்கோம். இந்த காட்சியெல்லாம் கிடைக்கும். நல்ல புண்ணியம் பண்ணி இருந்தா அந்த திருப்பணத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கலாம், நம்ம கிடைக்கிறோம். அப்பொழுது பாண்டி நாட்டுல ஒரு செய்தி, பாண்டி நாட்டிலே மறை வழக்கம் குன்றியது, சைவ வழக்கம் குறைந்து விட்டது. எங்க பார்த்தாலும் சமண இருள். நமோ பார்வதி பதையே மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம் ஹரஹர நமோ பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. இவர்கள் இந்த அற்புதமான திருமலைக்காட்டில் இருக்கிற சமயத்துல தென்னவன் தானும் முன்சை தீவினை பயக்கினானே. தென்னவன பாண்டியன் அவன் போன ஜென்மத்துல செய்த தீவினையினால எங்க போயிட்டான்? தென்னவன் தானும் முன்சை தீவினை பயத்தினாலே அந்நெறி சார்பு தன்னை அரவண நினைந்து நிற்ப மன்னிய சைவ வாய்மை வைதிக வழக்கமாகும் நன்னெறி திரிந்து மாறி நவை நெறி நடந்தது அன்றே. நன்னெறி நவை நெறி, நன்னெறி சைவ நெறி, நவை நெறி குற்றமுடைய நெறி சமண நெறி. எந்த பாதையில போறா? குற்றமுள்ள பாதையில போயிருக்கிறார் மகாராஜ். நன்னெறி பாதை விட்டாச்சு. இதுதான் பாண்டி நாட்டின் நிலைமை. ஆனாலும் அந்த பாண்டி நாட்டிலே எல்லா சிவாலயங்களும் அடைக்கப்பட்டு கிடக்கிற, அடைக்கப்பட்ட போதிலும் கூட அங்கு 2 அருமையான சிவசூரியர்கள் இருக்கிறார்கள். மரிசிலை தென்னவன் தான் உய்வதற்கு, வரிசிலை தென்னவன் தான் உய்தற்கு வளவர் கோமான் திரு உயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமா தேவியாரும் குறைகள் அமைச்சனாராம் குலச்சிறையாரும் என்றும் இருவர்தம் வாங்குமன்றி சைவம் அங்கு எய்தாது ஆக. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. அந்த அற்புதமான பாண்டி நாட்டை 2 பெருமக்கள் தான் சைவத்தை பாதுகாத்திருக்கிறார். யாருக்காக? வரிசிலை தென்னன் உயிதற்கு. பாண்டி மன்னன் சமரசமத்தில் போயிட்டான், அவனை காப்பாற்றணும். அதுக்கு என்ன வழி என்று தெரிந்து கொண்டு வளவர் கோமான் திரு உயிர்த்து அருளும் பாண்டிமாதேவி மங்கையரசியா இருக்காங்களே, அவர்கள் அவதரித்த நாடு சோழ நாடு. சோழ மகாராஜா புத்திரியைத்தான் கல்யாணம் இருக்கு. ஆகவேதான் வளவர்கோன் பாவை, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்று பெரியவர்கள் பார்க்கிறோம். வளவர்னா சோழன், சோழ நாட்டு மன்னனுடைய திருமகள் தான் பாண்டி நாட்டு இந்த மன்னர்பிரானுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தார். அதனால ஞாபகமா அந்த இடத்தை சேக்கலார் குடும்பம் சுட்டி காட்டுற. வளவர் கோமான் திரு உயிர்த்து அருளும் செல்வ பாண்டிமா தேவியாரும். அடைமொழி பத்திரா செல்வ பாண்டிமா தேவி. இந்த அம்மா அருள் செல்வ சிவச்செல்வம் நிறைய உண்டு. பாண்டிமா தேவியாரும். அவர் கூட யார் இருக்கிறார்? குறைகள் அமைச்சனாராம் குலச்சிறையாரும். முதலமைச்சராகிய குலச்சிறையார், மகாராணியாகிய மங்கையரசி தேவியாரும் 20ஆம் பங்குமன்றி சைவம் அங்கு எய்ததாக. 2 பேரை தவிர தமிழ்நாட்டில் பாண்டி நாட்டில் சைவமே இல்லை. அவர்கள் மனசுல மீண்டும் பாண்டி நாடு சைவ பிரகாசம் ஆகும். பரமேஸ்வரா அருள் பாலிக்க மாட்டீரா என்று ஏங்கி சங்கராதர அழுதார். விபூதி பூசினா அந்த சமண கூட்டம் அதை கண்டா தோஷம் சொல்லும், கண்டுபிட்டு. நீங்க விபூதி பூசுற ஒரு ஆளை கண்டுட்டீங்கன்னு சொன்னாச்சுன்னா அது கேட்டனால தோஷமா? அது கேட்டு முட்டு, கண்டு முட்டு, கேட்டு முட்டு என்று சொல்லி அநாகரிகமா வாழ்ந்தார்கள் சமண கூட்டம் வாழ்நாள் முழுக்க. அந்த சமயத்துல 2 பெருமக்கள், அன்னை
அன்னை மங்கையர்க்கரசியாரும் முதலமைச்சர் குலச்சிரனார். அந்த 2 பேரும் தான் இந்த செடியனுடைய பாண்டிய மன்னனுடைய நோயை அகற்றி சைவமாக்குறதுக்கு தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுக்கு அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. திருமலை காட்டிலே திரு ஞானசம்பந்த பெருமான், ஞானப்பாருண்ட வள்ளல், சமணர்களை கரை கண்ட திருநாவுக்கர சுவாமி 2 பேரும் அங்கே இருக்கிறார்கள். இந்த சமயத்துல தூதர்களை அனுப்பி திரு ஞானசம்பந்த பெருமானை பாண்டி நாட்டுக்கு அழைச்சிருந்தார். நம்முடைய விஷ கிருமி சாகும் என்று 2 பெருமக்களும் ரகசியமா நினைத்தார். அதற்காக தூதர்களை அரசனுக்கு தெரியாம அனுப்பிட்டார். மகாராஜா சைவ கட்சியில் சமண கட்சி. இந்த அம்மையார் ஆணையிட்டோட காவலாளருக்கு சில முக்கியமான பொறுப்பான பரிசனங்கள் தன்னை மாதவர் சுருதி செய்த மறைக்காட்டில் விட்டார். மாமரைக்காட்டில் தூதர்களை அனுப்பிவிட்டார்கள். நேர திருமலைக்காடு வந்தாச்சு. வந்த உடனே அங்கே வாயில் காவலாருக்கு சொல்றாங்க, சுவாமிகள் வீட்டிருக்கிற திருமணத்தின் வாயில் காவலர், திருமறைக்காடு நன்னி சிறபுர நகரில் வந்த அருமறை தலைவனாரங்கு அமர்ந்து அருளும் செல்வ பெருமடத்து அடைய வந்து பெருகிய விரிப்பில் தாங்கள் வருமுறை தன்மை எல்லாம் வாயில் காவலாருக்கு சொன்னார். வாசலருக்கு காவலர் என்ன சொல்ல போனாங்க பாருங்க. வந்து தூதர்கள், அந்த தூதர்கள் சொன்னோன்னா அவன் நேரம் உள்ள போறான். திருஞான சொல்லிட்டு போய் அந்த தூதர்கள் சொன்னதை அப்படியே சொல்ல போறாங்க. தூதர்கள் சொன்னோன்னா அவன் நேரம் உள்ள போறான். திருஞான சொல்லிட்டு போய் அந்த தூதர்கள் சொன்னதை அப்படியே சொல்ல போறாங்க. மற்றவர் சென்று புக்கு மழவர் கோன் மகளாறு தென்ன கொற்றவன் தேவியாரும் குலச்சிறையாரும் ஏவ பொற்களில் பணிய வந்தோம் என சிலர் புறத்து வந்து சொற்றனர் என்று போற்றி தொழுது விண்ணப்பம் செய்தார். நாயன்காவலர்கள் ஒரு ஆள் உள்ள போறார். சுவாமி, பாண்டி நாட்டில் மகாராஜனுடைய திருமனைவியார் மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் குலச்சிறை பெருந்தையாரும் உங்களை அழைத்து வருமாறு சொன்னதாக வாசல்ல சில பேர் சொல்றாங்க. உள்ள வர சொல்லலாம், உள்ள வர சொல்லலாம். நான் இது வேகமா சொல்லிடுவேன். ஆனா மதுரை விஷயத்தை மெதுவா தான் போக சொல்லி தம்பி சுப்பிரமணியம் விரும்புறேன். மதுரையில் நடந்த இந்த வாதங்கள் எல்லாம் மிக அதனால ஸ்லோவா தான் போக முடியும். அப்ப இப்படி ஸ்லோவா பண்ண 12 மணி ஆயிருமோ. அடுத்த சந்தேகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இப்பொழுது திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கர சுவாமிகள் அங்கே வீட்டிருக்கிற சமயத்துல காவலாளர் வந்து ஞானசம்பந்த பெருமாட்ட வெளியே நிற்கிறவங்க சொன்ன விஷயத்தை அப்படியே சொன்னாங்க. உடனே அப்பிரபுடைய திரு உள்ளத்துல அருள் சுரக்குது. பாண்டி நாடு சமணர்களை விட்டு நீங்கி சைவ பிரகாசம் திருவுள்ளத்துல புகழே காவலர் தான் கேட்டு பொறிவிழா அருள் முன்கூற ஒப்பற்ற அருள் ஞானசம்பந்தர் அவர் வணங்கினா நமக்கு அருள் வாழ்க்கை காத்துட்டு இருக்க ஞானசம்பந்தர் 4 பேர் மக்களை வழிபடாம சாமி வழிபடும் அவர்களுடைய துணையிடம். இனிமையால் வேட்டவாரம் பாடுகிற பல ஓகோமூர்த்திகள் மைக்கில் எடுத்தோன்னு முதல்ல எடுத்தோன்னு அருமையா 4 துணி பாடிய பிறகுதான் அவர்கள் அவருடைய திருமண கச்சேரிக்குள்ள போவாங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனோ, நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்தில் தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த 4 பொற்றாள் இம்முயிர் துணையே என்ன பெரியவர்கள் பாடுவார். அந்த வகையில திரு ஞானசம்பந்த பெருமான் திருவுள்ளத்துல பெரிய அன்பு, பாண்டி நாடு உய வேண்டும் என்ற அன்பு உடனே அகமலர்ந்து உள்ளமும் முகமும் மலர்கிறது. அவர்கள் தம்மை அடையும் என்று அருளை செய்ய நகை முகை செவி நோக்கி அவர் சிரிச்ச முகத்தோட சாமி சொன்ன இதுதான் நல்ல நேரம். அவ்வளவு அவர் அனுப்பு போட்டான் காவலாளர்.
மாந்தர் கூவ தகவுடை மாந்தர் புக்கு தலையினால் வணங்கி நின்றார். அந்த தூதர்கள் நல்ல தூதர்கள். தூதர் எப்பனா நல்லா இருக்கும். 2 பேரும் சண்டை நடக்கு, அண்ணன் தம்பிங்கள வீட்டுல அந்த வரப்பு சண்டை, வயல்ல வீட்டுல புதுச்சு ஒரு சண்டைன்னா இப்ப நம்ம அனுப்புற தூதர் எழுத்து படிச்சு விட்டுருவோம். உன் தம்பி விளங்க மாட்டான், நீ சொல்ற போயிடாது. அவன் வீட்டுக்காரி பேச்சு கேட்டு ஆடுதான், இப்படி எழுத்து விட்டுருவாங்க தூதர். ஆனா வீரபாகு தேவர் சூரபன்மா அபக்கரத்துல போய் தூது சொல்லும் போது, சூரபன்மா நீ பிழைக்கணும், அதே என் ஆசை. தேவர்கள் விடுதலை பண்ணு, சுப்பிரமணிய சுவாமி அருள் காப்பாத்துற விடுதா தூது சொன்ன. பயமனா ஒருத்தன் உனக்கு நல்லது சொல்லப்பா கேள் என்று தூது சொன்ன செய்யப்பாங்க. வீரபாகு தூது கந்த புராணத்தை அருமையா இருக்கு. இந்த பெரிய புராணத்தை அப்படியே அங்க கொண்டு வர்ற கந்த புராணத்தை பிச்சு பிச்சு வச்சாரு. அப்படியே வீரமாகேந்திரபுரத்துல வீரபாகுதேவர் பறந்து வந்து உள்ள வந்துற செந்தில் காற்று கடலுக்குள்ள கூடி வர பறந்து வர வீரபாகுதேவர். சூரபன்மா அவைக்களத்துக்குள்ள வந்துட்டார். அப்படி கீழே நிக்க போகும்போது நினைக்கிறார், இந்த சூரன் முன்னால் நம்ம நிக்கிறது, நம்ம யாரு? மேல மலையை வில்லாக வைத்து திரிபுரம் சங்காரம் பண்ண சிவபெருமானுடைய புத்திரர் நம்ம குருநாதர் முருகப்பெருமான், அவருடைய தம்பி நான். இவன் முன்னால நிக்கிறான் கீழே, இவன் பற்றி உணர்வு. அப்படியே சற்று தியானம் என்ற முருகப்பெருமான் நினைக்கிறார். உடனே ஒரு பெரிய சிம்மாசனம் வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த சிம்மாசனம் வந்த உடனே சூரபன்மா சிம்மாசனம் ஒளி வந்து போச்சான். இந்த இடத்துல ஒரு சோழி லைட்டை கொண்டு வந்து இந்த லைட்டு கம்முன்னு அடங்கிடும், அது மாதிரி சூரபன்மா அவைக்களத்துல சுப்பிரமணிய பெருமான் அருளால ஒரு அழகான சிம்மாசனம் அவனோட உயரம் வந்துச்சு. ஒற்றுமையில் நெருவில் உடையான்னு சொல்லி கண்டபுராணத்தில் செய்தி கொள்ள முடியும். அந்த தூதராக வந்த நாம் அவனுக்கு கீழே நிற்க கூடாது, நம்ம ஆசனமும் கீழே இருக்கக்கூடாது, அவனோட ஒரு ஸ்டெப் மேலவும் நினைச்ச அப்படியே ஜாமனம். அந்த இடத்து தான் கட்சி விஸ்வாச்சாரியர் சொல்லும் போது அடுத்த பாட்டு என்ன சொல்ல தெரியுமா? திரு ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்திச்சுவையை கிடைத்தது போல அது அடிக்கடி நான் படிக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். பெரிய புராணமும் கந்த புராணமும் ஒரே சமயத்தில் அருளி செய்யப்பட்டு இந்த செய்தி அப்படியா கொண்டு வர முத்துப்பதற்கு திரு நெல்வாயில் அறத்துறையில சாமி கொடுத்தார. அது போல அந்த வீரமகந்தனாக அவைக்களத்துல சுப்பிரமணிய பெருமான் வீரபாகுதேவர் கூட அழகான சிம்மாசனம் கொடுத்தார். அந்த காட்சி இன்னொரு நாள் பார்க்கிறோம், கந்த புராணத்தில் உள்ளது. வருகிற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அங்கே ஒரு குழையாண்டி தெருவில் ஒரு விநாயகர் பெருமான் திருக்கோயில் பேச்சு அன்னையநாத சுவாமிகளுடைய குருவின் விழா பெருமான் நடத்துறாங்க. சொற்பொழிவு கந்த புராணத்துக்கு ஏதாவது பேசுங்கன்னு அந்த அன்பர்கள் கேட்டாங்க. அடிகளுடைய தலைப்பு இளவல் விடுத்த இனிய மடல். தலைப்பு கந்த புராணத்துல நல்லா படிச்சவர் எனக்கு இது சரி என்ன விளங்க மாட்டேங்க, இது சொல்லுங்க. இப்ப ஜில்லா பிரசங்க வர மாட்டேங்க. இளவல் விடுத்த இனிய மடல். இளவல் முருகப்பெருமான் தம்பி வீரபாகுதேவர். வீரபாகுதேவர் ஒரு அழகான கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? யமனுக்கு, யமதர்மராஜா. போர்க்களத்துல வீரபாகுதேவர் யமதர்மராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இப்படி எழுதுறார், தன்னுடைய அம்பராத்துணியிலிருந்து ஒரு அம்பு எடுக்கிறார். அங்க என்ன பேனா இருக்கா, நெட்பென் இருக்குதா போர்க்களத்துல? அந்த அம்பனுடைய முதுகிற்கு பதிலா அதோட பாடி அந்த அம்புல தன் நகத்தை எடுத்து அழகா எழுத ஆரம்பிச்சார். ஒரு பாடல், யமதர்மராஜா என் தம்பி 7 பேரை காணோம், ஒழுங்கா கொண்டாந்து ஒப்பட. அது 29 மிச்சத்தை பார்த்துக்கணும். ஆகவே இப்பொழுது ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு முன்னால அந்த நல்ல தூதர் தூதர் நல்லவராக ஒரு காரியத்தை முடிச்சு நல்ல முறையில் முடிக்கணும். இடையில கெடுத்து விடுத தூதர் நம்ம கூட
நின்றவர் தம்மை நோக்கி நிகரில் சீர் சண்பை மன்னர்கள் மண்டலம் குழலியாராம் மானியார் தமக்கும் மான குண்டன நின்ற மெய்மை குலச்சிறையார் தமக்கும் நன்றுதான் வினவ கூறி நற்பதம் போற்றுவார்கள். அம்மா, உங்க நாட்டில் மங்கை கிறிஸ்து தேவியாரம் நல்லா இருக்காங்களா? சாமி முதல்ல அவங்களை பார்த்து கேட்கிறேன், 52 வடகுமான இருப்பாளா? நான் கேட்கிறேன். கொள்ளைஞர்கள் ஊசிங்க அவன் அடகுமான பேர் தினம் போயிட்டு இருக்கிற அவளை பார்த்து நீங்க வடகுமான போனேடா அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு தெரியாத மாதிரி அங்கே அவங்க பேச அதுக்கான கூப்பிட்டு போன் பண்றேன். தொடர்பு அது மாதிரி அன்னை மங்கேகரசி யாரும் நல்லா இருக்காங்களா? முதல் கேள்வி அவங்க நல்லா இருந்தா தமிழ்நாடு சுபிட்சமா, மகாராணி முதலமைச்சர் 2 பேரும் நல்லா இருந்தாங்க. சாமி அத்தான் கேட்கிற உடனே அவர்கள் விரைவன் உடனே அவங்க என்ன செய்யாங்க, மற்ற தூதர்கள் தெரியாத சொல்ல பாதத்தில் விடுங்க வணங்குறாங்க. அது நல்ல தூதரை வணங்கி என்ன சொன்னாங்க, கன்னி நாடு அமரர் தம்மால் கட்டழிந்து இழிந்து தங்கள் மன்னனும் அவர்கள் மாயத்து அழிந்த மாதேவியார் கொன்னவில் அயில் வேல் வெண்ணி குலச்சிறையாரும் கூடி இந்தியனை புகழி வேந்தற்கு இறங்கிவிட்டார். தூதர்கள் வந்த காரியத்தை சொல்றாங்க, பிரபு தாங்கள் அன்போடு விசாரிக்கிறீர்களே அந்த மங்கை கிறிஸ்து தேவியார் தங்கள் அன்புக்கு பார்த்தரா குலச்சிர நகர அமைச்சரும் எங்களை உங்கள் வார அனுப்பிய காரணமே அதுதான். கன்னிநாடு அமரர்களுடைய கற்று அழிந்து நீங்கி புண்ணிய சிவலோகம் ஆக வேண்டும். அதற்காகத்தான் உங்கள் வார் எங்களை அனுப்பினார். அனுப்பின யாரு? மங்கை கிறிஸ்து தேவியார்